எஸ் வெல்கம் டு 15 செகண்ட்ஸ். இன்னைக்கு வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் அக்கா போய் நாளைக்கு ஸ்கூல் போகிறேன். சரி அவங்க சர்ப்ரைஸாக ஏதாவது ஒரு வாங்கி கொடுக்கலாம்ன்ட்டு நிறைய சரவஷம் வந்துட்டேன். வந்து பார்த்தா இவ்வளோ உண்டிங்க பாட்டை விடாட அங்கே நான் பாட்டுட்டு நான் மேலே போயிட்டோம். ஆமாம் லிஃப்ட்டில் போவோம் அப்படின்னு கூப்பிட்டது வீட்டில் நான் ஹெலிகாப்டரில் நான் வருவேன்னு சொல்லிட்டேன். சரி முன்னுக்கு டெமோவில் ஃபோனில் வச்சு நான் பார்த்துட்டு இவ்வளோ வந்தால் ஃபஸ்ட்டே சரி செக்ஷனு. ஐயையோ! வேறு செக்ஷனா? மறந்துட்டேன். இல்லைம்மா உனக்கு வேறு டிசைனில் நான் வாங்கி தரேன். ஆமாம் அப்படின்னு கூட்டிகிட்டு இங்கிட்டு வந்துட்டேன். இங்கிட்டு வந்து பார்த்தா சீசன்னால கொஞ்சம் பேக்கெலாம் நிறையா வச்சுருந்தாங்க. லன்ச் பேக் இருந்துச்சு. ஏதாச்சும் ஒன்று பாருமான்னு சொன்னேன். எனக்கு இது பிடிக்கலங்க, எனக்கு அது பிடிக்கலங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரி நீ பாருமா அப்படின்ட்டு நானே களத்தில் இறங்கி திருந்த பிறகு ஒரு ரோஸ் கலர் பேக்காக பார்த்தேன். இந்த பேக்கு நல்லா இருக்குமா? எனக்கு இல்லைங்க, இந்த பேக்கு அவனுக்கு சரி வராது, அவன் 3 kg போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி விடுமா, வேறு ஏதாவது பாருமா, அந்த மஞ்சள் கலர் பேக்குமா, பேக்கு நல்லா இருக்குங்க, ஆனால் இது அவனோட பெருசாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி இங்கிட்டு வந்து தலைவாணி செக்ஷனில் தேடி பார்த்தோம், ஏதாவது தலைவாணி சிக்குமா அப்படின்ட்டு. இப்போ நிறையா தலைவாணி அடிக்க வச்சுருந்தாங்க. இது பாருமா அப்படின்னு சொன்னேன். இது வேணாங்க அப்படின்ட்டு இழுத்துட்டான். சரி இதுமா அப்படின்றது இதுவும் வேணாங்க அப்படின்ட்டான். சரி அந்த சைடு பாருமா நிறையா இருக்குது. இல்லை நான் போகும்போது நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டான். சரி நாங்கள் அப்படியே திரும்பி இந்த சைடு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தோம்னா நிறைய அந்த மெத்தை விரிப்பான், அதாவது இந்த பெட்டுக்கு மேலே விரிப்போம்ல அந்த துணி நினைக்கிறேங்க, அதை வந்து தனித்தனியாக ஒரு கவரில் போட்டு அதை அழகாக வச்சுருந்தாங்க. சரி இந்த சைடு வந்து பார்த்தோம்னா சேலையாக வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு சேலை வந்து தனித்தனியாக பாக்ஸில் போட்டு வச்சிருந்தாங்க. இது வந்து சிந்தட்டிக் ஒர்க் சாரீஸாக நம்ம போட்டிருந்தாங்க. சரி உனக்கு பிடிச்ச சேரீ ஏதாச்சும் ஒரு சேரீ வாங்கிக்கம்மான்னு சொன்னேன். நானும் ஒரு சில சேரீ பார்த்தேன். எனக்கு பர்சனலாக இந்த ரோஸ் கலர் சேரீ ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆனால் இது அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. சரி நீ உனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை நீ வாங்கிக்கோ, நான் இங்கிட்டு போய் வீடியோ எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவும் இங்கிட்டு வந்துட்டோம். வந்து சுற்றி முற்றி பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் சேரீஸ் மட்டும்தாங்க. அப்புறம் பாப்பா செட்டப் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அவங்க கண்ணாடியை பார்த்தோன்னே முன்னாடி போய் நின்று விளையாட ஆரம்பிச்சுட்டேன். பாப்பா அதை தொடக்கூட தொட்டா உனைய கட்டி வச்சுருவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு வழியை பயமுடித்து இங்கிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கிட்டு வந்து பார்த்தா பெட்டுலாம் நிறையா அடிக்க வச்சுருந்தாங்க. இந்த பாய்க்கு மேலே ஒரு பெட்டு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது சிங்கிள் பெட்டு டபுள் பெட்டு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. கலர்ஸும் நிறையாவே இருந்துச்சு. எனக்கு இந்த ஆரஞ்சு கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் அதோட ரேட்டை பார்த்தோம்னா 1100 சில்லறை என்னமோ போட்டிருந்தாங்க. சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இங்கிட்ட வந்துட்டோம். இங்கிட்ட வந்து பார்த்தா அதே தான் நிறையா அங்கே ஒரு லைன் ஃபுல்லாக அடிக்க வச்சுருந்தாங்க. அவங்க டபுள் சைஸ் பெட்டப்போ அங்கே போய் பார்த்தா அதோட ரேட்டு 2000 சில்லறை என்னமோ போட்டிருந்தாங்க. விளாட ஆரம்பிச்சுட்டான். நீ அப்படின்னு இங்கிட்டு கூட்டிகிட்டு வந்தா மேலே உண்மையிலே ஒரு சாமி, அதாவது தாய் மீனாட்சி அழகாக நின்றுக்கிட்டு இருந்தாங்க. கிட்ட போய் வாங்க போய் பார்ப்போம் பொண்ணு பிள்ளைகளாம் கூட்டிக்கிட்டு கிட்ட போய் நின்று சாமி அழகா இந்த ரசிச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு சரி வாமா அங்கிட்டு போய் பார்ப்போம் அப்படின்னு இங்கிட்டு வந்தால் இந்த சுடிதார்ஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. கலர் கலராக டெமோ பீஸ்க்கு தூங்க போட்டிருந்தாங்க. இந்த கலர்லாம் கொஞ்சம் ஓரளவு நல்லா இருந்துச்சு. அப்புறம் இங்கிட்ட வந்து பார்த்தோம்னா நிறையா இந்த அவங்களுக்குலாம் நைட்டி அந்த மாதிரி சில ஐட்டங்கள்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. சரி அதை பார்த்துட்டு அப்படி இங்கிட்டு வாங்க அனன்யாவுக்கு போய் ட்ரெஸ் எடுப்போம்னு சொல்லி இங்கிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டோம். இங்கிட்டு வந்து பார்த்தோம்னா நிறையா பனியன்ஸு கலெக்ஷன்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ்களாக இருந்துச்சு. இவ்வளோ இதில் எங்கிட்டுமா தேடி எடுக்கிறது அப்படின்றது. இந்த நைட்டி வச்சுருக்காங்க, நைட்டி பார்க்கவான்னு கேட்டாங்க. இல்லை நைட்டி வேணாம், நீ ஏற்கனவே வச்சுருக்கிறது போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டை வச்சு பார்த்துட்டு டீஸ்க்கு இந்த பேண்ட்டு இந்த மாதிரி லெக்கின்ஸ் அந்த ஐட்டங்கள்லாம் போட்டிருந்தாங்க. சரி அதையும் பார்த்துட்டு அப்படி எங்கிட்ட வந்து வாட்டர் கேன்ஸும் நிறைய அடிக்க வச்சுருந்தாங்க. இந்த மில்டன் வாட்டர் கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் 6 லிட்டர்னு நினைக்கிறேன். ஆமாம் 6 லிட்ரு. சரி அப்படி இந்த ஸ்டீல் வாட்டர் பாட்டில் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு 180 to 200 அந்த ரேஞ்சில் ஆரம்பிச்சு வாட்டர் நிற்கலாம் கொஞ்சம் ஓரளவு சூப்பராக இருந்துச்சு. சரி இங்கிட்ட வந்தால் அப்படி இந்த குழந்தைங்களுக்கு டவுல் கொண்டு போவோமாங்க அந்த ஸ்கூலுக்கு, சிட்டவுன்னு சொல்லுவாங்க. அந்த டவுலில் வந்து வெறும் 20 ரூபா என்னமோ போட்டிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, நிறையாவே இருந்துச்சு. அதில் ஒரு 2 டவுல் நாங்கள் எடுத்துக்கிட்டேன். அடுத்த செக்ஷனுக்கு மேலே போயிட்டோம். வந்தால் அந்த பெல்ட் ட்ரெஸ்ஸுங்க இதை வாங்கி கொடுத்தாங்க. அக்கா பையன் இழுத்து இழுத்து அடிச்சு விளாடுவேன், அதனால் இது வேணான்னு சொல்லிட்டு இங்கிட்டு பார்த்தா கையில்லாத பனியனுங்க. கையில்லாத பனியன்னு அதிலே வந்து டவுசரோட வந்துருந்துச்சு. அப்புறம் அதையும் பார்த்துட்டு இங்கிட்டு வந்தால் நைட் ட்ரெஸ்ஸுங்க, குழந்தைக்கு நைட் ட்ரெஸ்ஸு. அப்புறம் அங்கே வந்து இந்த ட்ரெஸ்ஸோடு சேர்த்து இந்த ஷூ பாசி இந்த மாதிரிலாம் கலெக்ஷன் கொடுத்துருந்தாங்க.
அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த சந்திரன் வீட்ரோஸா இதுவுமே நல்லா இருந்துச்சுங்க. அப்படியே பார்த்துட்டு எங்கிட்ட வந்து அனன்யாவுக்கு ஒரு பேண்ட்டு இந்த மாதிரி ஏதாவது எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டவுசரு டிஷர்ட் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அங்கிட்டு. சரி அதையும் பாருங்க பார்த்துட்டு அதையும் வாங்கிட்டு அப்புறம் இங்கிட்டு வந்து பார்த்தா டிஷர்ட்டு இந்த டிஷர்ட் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் அதையும் வாங்கிக்கிட்டு அப்படி இங்கிட்டு வந்தால் அங்கிட்டு பேண்ட்டு கலெக்ஷன்லாம் நல்லா இருந்துச்சு. தனித்தனியாக போட்டுருந்தாங்க. அந்த ஒரு பேண்ட் வந்து நல்லா இருந்துச்சு. 70 80 இந்த ஒரு ரேஞ்ச். அதையும் வாங்கிட்டு அப்புறம் இங்கிட்டு வந்தால் பெரிய ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. அனன்யா இது எடுத்துகிட்டு வேணும்னு சொல்லி அதையும் வாங்கி வாங்க போனோமா போட்டோம்னா குழந்தைகளுக்கு இந்த பந்து டாய்ஸ் இதெல்லாம் நிறையா வச்சுருந்தோம். அத்தாடி இந்த சைடு போனோம்னா எல்லாத்தையும் நாளைக்கு சுட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த சைடு ஏறி வெற்றில் ஏறி மேலே போயிட்டோம். மேலே வந்து பார்த்தோம்னா இந்த துணிலாம் போடுவோம் பார்த்தீங்களா, இந்த அழுகு ட்ரெஸ்லாம் போட்டு வைப்போம் பார்த்தீங்களா, அதுக்கான அந்த கூடு மாதிரி இருந்துச்சு. நல்லா நீட்டாக சூப்பராக இருந்துச்சு. இது அப்போ பார்த்துட்டு அப்புறம் அங்கிட்ட வந்தோம்னா அந்த காருக்கு தொடப்போம் பாருங்க அந்த ப்ரெஷ்ஷு அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. 70 80 போட்டு அதை எடுத்து அனன்யா கையில் கொடுத்துட்டு இப்போ இருந்தா சின்ன பிள்ளைங்க நாளாக வாட்டும் என்ன வச்சுருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு இந்த சின்ன பேக்கு லஞ்ச் பேக் மாதிரியே இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு அப்புறம் இங்கே வந்தாங்க. ஃபைனலாக ஒரு பேக் எடுத்தாச்சுங்க. இந்த பேக் அவனுக்கு கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேக் எடுத்துட்டு இங்கிட்டு வந்துட்டாங்க. வந்தால் சின்ன குழந்தைங்களுக்கு அப்புறம் பெரியவங்களுக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் டப்பாவில் போட்டு வச்சுருந்தாங்க. எனக்கு ஒன்று வாங்கி கொடுங்க அனன்யாவுக்கு ஒன்று வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 எடுத்து போட்டு உங்ககிட்ட வந்து பார்த்தோம்னா நிறையா சூட் கேஸ்க்கு கலக்கலாராக இருந்துச்சு. ஆனால் என்னெல்லாம் எடுத்து விளாட ஆரம்பிச்சிட்டு அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு அப்புறம் இங்கிட்ட வந்து கலக்கலாராக ஃபவுண்டேஷன் வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு ஸ்கின் டோனுக்கு ஏற்றாப்புல அவங்க ஓன் பிராண்ட்லேயே வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு கலெக்ஷன் ரொம்ப. அப்புறம் ஐலைனர் எல்லாமே இவங்க ஓன் பிராண்டில் நிறையா வச்சுருந்தாங்க. அப்புறம் நெய் பாலிஷ் ரிமூவர் ஸ்பான்ஸில் இருந்துச்சு. காஜல் அப்புறம் நெய் பாலிஷ் ரிமூவர் வந்து லிக்விட்லேயே இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு அப்புறம் ஃபேஸ் மாஸ்க்கு ஷீட் மாஸ்க்குன்னு சொல்லுவாங்க. அதையும் பார்த்தோம். அதையும் பார்த்துட்டு இங்கிட்டு வந்தோம்னா அப்புறம் இது எந்த ஜவ்வாது அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் இங்கிட்டு வந்தோம்னா அந்த துண்ணூறு பேஸ்ட்டு சந்தன பேஸ்ட்டு இதெல்லாம் பேஸ்ட்டாகவே தயாரிச்சு விற்கிறாங்க. அதையும் வாங்கிட்டு அப்புறம் இங்கிட்டு வந்தோம்னா வளையல்கள்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. இந்த வளையல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எம்ஆர்பி ரேட் வந்து 500 சில்லற. ஆமாம் அதையும் பார்த்துட்டு இங்கிட்டு வந்து அங்கிட்டு வந்து கோல்டில் வச்சுருந்தாங்க. கோல்டுலையும் பார்த்துட்டு அப்புறம் இங்கிட்டு வந்து கோல்டு செயின்லாம் நிறையா கலெக்ஷன்லாம் வச்சுருந்தாங்க. அதையும் ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து பார்த்தா நல்லாவே இருந்துச்சு. இது வந்துட்டோம். ஆனால் அங்கிட்டு வந்தால் பவுடர் கலெக்ஷனு ஹேர் டை பவுடரு இந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. அப்புறம் இங்கிட்டு அது சென்ட்டு எல்லாம் வந்து நல்லா டிசைனாக கலர் போட்டெல்லாம் இருந்துச்சு. காம்ஃபர்லாம் இருந்துச்சு. அதே மாதிரி வந்து நட்டு ஸ்பானாரில் இரும்பு வச்சு ஒரு ரோபோ வச்சுருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. எல்லாத்தையும் பார்த்துட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக இந்த பேக்கை மட்டும் பில்லை போட்டு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.